ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவாஸ் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மென்ஸ்ட்ரேஷனில் இருக்க ஃபாஸ்ட் எக்ஸசைஸில் ஃபாஸ்ட் சம். இது என்ன அப்படின்னா, த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 5:7 அண்ட் இட்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ். ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னையும் ரேடியஸையும் ஹைட்டையும் ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு இந்த ரேடியஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த சம்மா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் எழுதிக்கணும். ஸோ அப்போதான் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் எழுத முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 5500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஹைட் ரெண்டோட ரேஷியோவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து ஈக்குவல்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ எப்படி இது ரேஷியோவாக கொடுத்து ஒரு காம்பனண்ட்டை நம்ம வந்து நார்மலாக எழுதணும் அப்படின்னா அது கூட ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ லெட் ரேடியஸ் பி ரேடியஸ் ஈக்குவல் டு 5x, அதே மாதிரி ஹைட் ஈக்குவல் டு 7x. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், கிவன் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா, அதுக்காண்டி டு ஃபைண்ட் அப்படின்ற ஒன்று எழுதிக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத எழுதணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதை ரெண்டையும் நான் எழுதிக்கிட்டேன். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம கிளியராக சம்மஃபுல்ல அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபார்முலா அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு எழுதிக்கிறோம். ஸோ இதில் முதல்ல ஃபார்முலா எழுதுறப்போ என்ன ஷேப்புக்கானது அப்படின்றத கிளியராக எழுதிக்கிறோம். நமக்கு இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் என்னது, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன, 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? சூப்பர். இப்போ நமக்கு எல்லாமே எழுதியாச்சு. இது வரைக்கும் எழுதினாலே 2 to 3 மார்க்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, ஒரு 5 மார்க்ஸ் அம்மா இருந்தா. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேரக்டா சொல்யூஷனுக்குள்ள போறோம். ஸோ நான் வந்து இங்க சொல்யூஷன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியலா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல அதை எடுத்துக்கிறேன். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 5500. ஓகேவா? ஸோ இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2πRh சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பதிலாக 2πRh சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 5500 அப்படியே எழுதிக்கிறேன். இதுல பையோட வேல்யூ என்ன, 22/7, ஆரோட வேல்யூ என்ன 5x, ஹச்சோட வேல்யூ என்ன 7x. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன். 2 into 22/7 into 5x multiplied by 7x equal to என்ன 5500. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் 7 இருக்கு, நியூமினேட்டரில் 7 இருக்கு. 1 7 7 1 7 7. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் உள்ளதையும் இந்த பக்கம் உள்ளதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது 1 5 are 5, இங்கேயும் பாருங்க 1 5 are 5, 1 5 are 5, 0 0. ஸோ அடுத்து இங்கே 11 டேபிளால் கேன்சல் பண்ணேன், 2 11s are. ஸோ அப்போ இங்கே என்ன 1 11s are, அப்புறம் 2 0. அப்புறம் 2 கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில் 1 2 is 2, இங்கே 5 2s are 10, அப்புறம் 0. அப்புறம் மறுபடியும் 2 கேன்சல் பண்ணா 1, 2 2s are 4, ரிமைண்டர் 1 5. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 25. அவ்வளோதான். ஸோ அடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 5. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்ன 5. ஸோ இந்த எக்ஸை கொண்டு போய் ஹைட் அண்ட் ரேடியஸை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு அது ரெண்டோட வேல்யூவும் கிடைச்சிடும். பார்க்கலாமா? நம்ம ரேடியஸை என்னன்னு எடுத்துக்கிட்டோம், 5x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ இங்க 5 அப்படி வச்சுக்கிறோம், எக்ஸ்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 25. சரிங்களா? அதே மாதிரி ஹைட் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், 7xன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 7 அப்படியே இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக 5ன்ற வேல்யூ. ஸோ ஹைட் ஈக்குவல் டு 75 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இதோட விடக்கூடாது, அடுத்த ஆன்சர் அப்படின்னு இதை எடுத்து எழுதணும்.
ஓகே, ரேடியஸ் ஈக்குவல் டு 25. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 5500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேடியஸாக இருந்தால் அது வந்து சென்டிமீட்டரோட இருக்கும். ஹைட் கொடுத்துட்டாங்க, ஹைட் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.